மதுரையில் இருந்து வந்திருக்கும் பிரபல யூடியூபர் சிக்கந்தர். சொல்லுங்க சிக்கந்தர், உங்க பிரச்சனை என்ன? ஏற்கனவே அன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம். ஏதோ ஒரு படத்துக்குன்னு நினைக்கிறேன், கூலி. அப்ப அது ஒத்தையில இருந்து 3 மணி நேரம் நாங்க வரும்போது பாக்குறோம், கண்ணெல்லாம் ஒரே கண்ணீர், அப்படியே அழுதுகிட்டே கிடந்துச்சு. நாங்க கதவை திறக்கிறோம், அது எங்களை பிரிஞ்ச ஏக்கத்துல மடியில வந்து விழுந்து அது முகத்தை பார்க்கும்போது தெரியுது. ஏப்பா என்னை இப்படி விட்டுட்டு போன 3 மணி நேரம், ஏமா என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லி சூர்யாவை பார்த்து அழுகுது, என்னைய பார்த்து அழுகுது. அது வாய் இல்லாச்சிவேன், அது பேசுறது நம்மளுக்கு புரியும். இத்தனை வருஷம் நம்ம அதை வளர்க்குறோமே, அதோடைய குணாதிசயங்கள் நம்மளுக்கு தெரியாதா? கண்ணீர் வடிக்குது. என்னைய விட்டுட்டு நீங்க படத்துக்கு போயிட்டீங்களே, என்னையும் கூட்டுக்கிட்டே போயிருக்கலாமே, ஏன் ரஜினிகாந்த்னா எனக்கு பிடிக்காதான்னு சொல்லி கேட்காம கேட்குது. தியேட்டர்ல அலவுடு இல்லம்மா உனக்கு பப்பு, அதனாலதான் உன்னை கூட்டு போக முடியலன்னு சொல்லி அதை நாங்க சமாதானப்படுத்துறதுக்குள்ள பெரும்பாடா போச்சு தெரியுமா? இல்லைன்னா பெட்டுக்குன்னு சொல்லி சீட்டு ஒதுக்குனாங்கன்னா, தயவு செய்து தியேட்டர் உரிமையாளர்களுக்கு ஒண்ணு கேட்டுக்கிறேன், தயவு செய்து சொல்றேன், பெட் அனிமல்ஸுகளுக்காக தியேட்டர்ல சீட்டு ஒதுக்குங்க. எத்தனையோ பேர் பறவைகள் வளர்க்கலாம், கிளிகள் வளர்க்கலாம், குரங்குகள் வளர்க்கலாம், இல்ல இந்த மாதிரி வந்து எங்க பப்பு மாதிரி நாய்களை வளர்க்கலாம். ஏதாவது அதுக்குன்னு சொல்லி ஒரு சீட்டை ஒதுக்கி உட்கார்றதுக்குன்னு சொல்லி நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் யாருமே உலகத்துல வைக்காத ஒரு கோரிக்கை அது. பெட்டுக்காக சினிமா தியேட்டர்ல ஒதுக்குங்க, பெட்டுக்காக கக்கூஸ் கட்டி விடுங்க. பெட்டு யூரின் வருதா, அது கீழேயே இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க கூட போகும்போது கழுவி விட்டு போறோம். தயவு செய்து, பல வீடுகள்ல இந்த பிரச்சனை விஸ்வரூபமா இருக்கு. ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா பெட்டு அனிமல்ஸை வந்து கூட்டு போக முடியல. இதுக்காகவே நான் வீட்டுல வந்து ஹோம் தியேட்டர் மாட்ட முடியுமா? என்கிட்ட அவ்வளவு பண வசதி இருக்கா? இல்ல இதுக்காக நான் நெட்டு போட முடியுமா? நெட்ஃபிளிக்ஸ்லயும் வேற எதுலையும் நான் பார்க்க முடியுமா? அமேசான்லயும் எனக்கு வந்து அதை கூட்டு போற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது அதே மாதிரி வெளியூர்களுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது போனா தங்குறதுக்கு ஹோட்டல்ல லாட்ஜுகள்ல அதுக்குன்னு சொல்லி ஒரு தனி ரூமை கொடுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இப்ப பாத்தீங்களா, இந்த ஒரு பிரச்சனைக்காக நான் கிளம்ப முடியாம முட்டுக்கட்டேன்.